முருக பக்தர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். என் வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்கள் முருகன் நிகழ்த்தியிருக்காரு. அப்படி ஒரு நிகழ்ச்சியை தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். மற்றவங்க மாதிரி சும்மா சும்மாலாம் வீடியோலாம் அப்படி இப்படின்லாம் சொல்ல வரல. எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அப்படி ஒரு அதிசயம் தான் இந்த பதிவு. நான் வழக்கம் போல் எப்பயுமே அதிகமாக வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அப்படி நான் போயிட்டு வரும்பொழுது என்ன நடந்ததுன்னா, ஒரு அம்மா எனக்கு அந்த விபூதி பாக்கெட்டை கொடுத்தாங்க. சரி அப்படின்னு வாங்கிட்டு பாக்கெட்டில் எதார்த்தமாக வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 3 நாள் கழித்து என்ன பண்ணுறேன்னா, அர்ஜென்ட்டாக கோயம்புத்தூர் கோர்ட்டில் எனக்கு ஒரு கேஸு போயிட்டுருக்கு. அந்த கேஸு எனக்கு நல்ல விதமாக அமையணும். எனக்கு துணையார் முருகான்னு நைட்டு இங்கேருந்து ரூம்லேருந்து கிளம்பும்போது நான் போயிட்டுருக்கிறேன். போகிறப்பெல்லாம் பஸ்ஸில் பார்க்குறேன், ட்ரெயினில் பார்க்குறேன். எங்கனையாவது முருகன் துணையோ யாம் இருக்க பயமேன், ஏதாவது ஒரு முருகன் சிம்பிள் ஒரு அரை நம்பர் கூட இருக்குமா அப்படின்லாம் எதிர்பார்த்தேன். ஏதாவது முருகன் ரிலேட்டிவாக இருக்குமா அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடுறேன். கிடைக்கவே இல்லை. ட்ரெயினில் ஃபுல்லாக நைட்டு பூரா ட்ராவல் பண்ணுறேன். எங்கனையாவது ஒரு ஸ்டேஷன்கிட்டையாவது முருகன் ஃபோட்டோ பார்த்துருவோமா அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு கிடைக்கல. சரின்னு ரொம்ப மன உளைச்சலில் ஒரு 5:30 மணியை போல் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு இறங்குறேன். இறங்கும்போது இந்த பாக்கெட்டில் இருக்கிற பில்ஸு, டிக்கெட்டு இதெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு மன உளைச்சலில் அப்படியே கீழே போட்டுகிட்டே இருக்கேங்க. அப்போது இந்த விபூதி பாக்கெட்டு என் சட்டையில் இருக்குது. அப்போ தான் எனக்கு தெரியுது, நான் வடபழனிக்கு போயிட்டு வரும்போது இருந்த சட்டையை தான் எடுத்து போட்டு வந்திருக்கேன் நான். அப்போ இந்த முருகனை பார்க்கும்போது, நீ ஏன்டா எங்கேயுமே தேடுற, நான் உன் கூட தான்டா இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து நான் அழ வச்சுட்டேன். நானே அழுதுட்டேன் தன்னை தவறி. அழுது அப்புறம் அந்த 10:30 மணிக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு நான் நினச்சது எனக்கு நல்ல விதமாக நடந்து முடிஞ்சது. நமக்கு சாதகமாகவும் இருந்தது. அது எல்லாமே இந்த முருகன் தான் எனக்கு. நம்ம எங்கெங்கேயோ தேடுறோம், ஆனால் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற உணர வச்சது இந்த முருகன் தான். அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அதனால தான் இந்த விபூதி பாக்கெட்டை நான் அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் முருகன் துணையாக இருப்பார். வெற்றிவேல் முருகவேல், ஞானவேல், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.